வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். கர்நாடகம், தமிழகத்தில் காவிரி வல்லுநர் குழு ஆய்வு நிறைவு. வரும் 17ஆம் தேதி ஆய்வறிக்கை தாக்கல். காஷ்மீரில் 24 மணி நேரமாக சண்டை நீடிப்பு. பதுங்கியுள்ள தீவிரவாதிகளை பிடிக்க முனைப்பு. ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாதிகள் தாக்கும் அபாயம். நாடாளுமன்றம் உள்பட நாடு முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு. தமிழகத்திற்கு இடைக்கால முதல்வர் தேவையில்லை. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து. பொருளியலுக்கான நோபல் பரிசு அறிவிப்பு. 2 அமெரிக்க பேராசிரியர்கள் பெறுகிறார்கள். தமிழகத்தின் மேட்டூர் அணை மற்றும் டெல்டா மாவட்ட விவசாய நிலங்களில் காவிரி வல்லுநர்கள் குழுவினர் நேற்று தங்களது ஆய்வை நிறைவு செய்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மத்திய நீர்வள ஆணைய தலைவர் GS ஜா தலைமையில் 14 பேர் கொண்ட உயர்நிலை தொழில்நுட்ப குழுவை மத்திய அரசு அமைத்தது. இந்த குழு கர்நாடக மாநிலத்தில் உள்ள அணைகள், காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகள், பாசன பகுதிகளை ஆய்வு செய்த பின்னர் தமிழகத்திற்கு வந்தது. நேற்று தமிழகத்தில் ஆய்வை தொடங்கிய வல்லுநர் குழுவினர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சோழகன்குடிக்காடு, சொக்கனூர் பகுதிகளிலும், திருவாரூர் மாவட்டத்தின் பெருகவாழ்ந்தான் கோவிலூர், ஆலங்காடு, நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கருங்கன்னி, கீழ்வேலூர் ஒன்றியம், கிள்ளுக்குடி பகுதிகளிலும் ஆய்வு நடத்தினர். பின்னர் டெல்டா பகுதிகளில் ஆய்வை முடித்துக் கொண்டதாக தெரிவித்த வல்லுநர் குழு தலைவர் GS ஜா இது தொடர்பான ஆய்வறிக்கையை வரும் 17ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். There was difficulties, but yes, the journey, the survey, the situations assessment, the ground reality assessment has become very easy with their because you are fully aware that I cannot share the facts and other things which will come from analysis. ஜம்மு காஷ்மீரின் பாம்போர் பகுதியில் அரசு கட்டட வளாகத்தில் பதுங்கிய பாகிஸ்தான் தீவிரவாதிகளுடன் பாதுகாப்பு படையினர் கடந்த 24 மணி நேரமாக துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். காஷ்மீரில் ஜீலம் நதியை அடுத்துள்ள பாம்போர் பகுதியில் இன்னும் கட்டி முடிக்கப்படாத அரசு கட்டட பகுதிகள் உள்ளன. கடந்த பிப்ரவரி மாதம் இங்கே புகுந்து கொண்ட 3 தீவிரவாதிகளை பிடிக்க 48 மணி நேரம் சண்டை நடந்தது. அதில் 3 தீவிரவாதிகளும் இந்திய தரப்பில் பாதுகாப்பு படையினர் உள்பட 7 பேரும் பலியானார்கள். தற்பொழுது அதே பாம்போர் பகுதியில் 3 தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளனர். அவர்களுடன் நேற்று காலை 6 மணி முதல் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் காயமடைந்த நிலையில் சண்டை நடக்கும் பகுதி முழுவதும் புகைமயமாக காட்சியளிக்கிறது. கடந்த 24 மணி நேரமாக சண்டையிட்டு வரும் இந்திய ராணுவத்தினர் தற்பொழுது கையெறி குண்டுகளை பயன்படுத்தி வருகின்றனர். தீவிரவாதிகள் இருவரை அவர்கள் சுற்றி வளைத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்திய ராணுவத்தின் துல்லிய தாக்குதலுக்கு பதிலடியாக ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாதிகள் தாக்குதல் தொடுக்கலாம் என்பதால் நாடாளுமன்றம் மற்றும் முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மௌலானா மசூத் அசார் தலைமையிலான ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத அமைப்பு பாகிஸ்தானில் செயல்பட்டு வருகிறது. 2001ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றம் மற்றும் இந்த ஆண்டு இந்திய பதான்கோட் விமானப்படை தளம் மீது இதே அமைப்பினர்தான் தாக்குதல் நடத்தினர். இந்த நிலையில் இந்தியாவின் துல்லிய தாக்குதலுக்கு பதிலடி தர ஜெய்ஷ் அமைப்பை சேர்ந்த 250 தீவிரவாதிகள் ஏற்கனவே இந்தியாவிற்குள் ஊடுருவி விட்டதாக நம்பப்படுகிறது. இந்நிலையில் நாடாளுமன்றம், தில்லியின் கன்னான் பிளேட்ஸ் உள்பட முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதலில் தரகு கூலி எதுவும் இல்லை. நீர்மூழ்கி கப்பல், ஹெலிகாப்டர் வாங்கியதில்தான் தரகு கூலி பெறப்பட்டது என பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதல் மூலம் பாரதிய ஜனதா தரகு கூலி பெற்று அரசியல் ஆதாயம் பெற பார்ப்பதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கருத்து தெரிவித்திருந்தார்.
இந்நிலையில் கோவா சென்றுள்ள பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர் இது பற்றி பதில் கருத்து வெளியிட்டுள்ளார். அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர், பிலாத்தோஸ் பயிற்சி விமானம், எம்ப்ரேயர் விமானம் போன்றவற்றை வாங்கியதில்தான் தரகு கூலி பெறப்பட்டதாக காங்கிரஸை அவர் மறைமுகமாக தாக்கியுள்ளார். இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் ஒருவேளை தோல்வி அடைந்திருந்தால் எதிர்க்கட்சிகள் சும்மா விட்டிருக்க மாட்டார்கள் என்றும் பாரிக்கர் கருத்து வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் நிர்வாகம் சரியாக நடப்பதாகவும் இடைக்கால முதல்வரை அமைப்பது தேவையற்றது எனவும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். அதிக பணிச்சுமை காரணமாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை மருத்துவமனைக்கு வந்து பார்க்க முடியாத சூழல் இருப்பதாகவும் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சிகிச்சைகள் அனைத்தும் சிறப்பாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை டெல்லியிலிருந்து வந்திருக்கின்ற சிறப்பு மருத்துவர்கள் பலமுறை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். உடல்நிலை சரியில்லை, நான் மருத்துவமனையில் போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி புகைப்படம் எடுத்து பத்திரிகை கொடுத்தாட்டு எந்த தலைவரும் கிடையாது. அதேபோல் உடல்நிலை சரியில்லை, ஒரு மாதம் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்த தலைவர்களும் யாரும் கிடையாது. நிர்வாகம் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை தான் நாம் கவனிக்கணும். 2016ஆம் ஆண்டு பொருளியலுக்கான நோபல் பரிசை பிரிட்டனில் பிறந்த ஆலிவர் ஹார்ட், பின்லாந்தை சேர்ந்த பெங்ட் ஹாம்ஸ்டன் என்ற இரு பொருளியல் வல்லுநர்கள் பெறுகின்றனர். அறிவியலாளரும் புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளருமான ஆல்ஃபிரட் நோபலின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவம், அறிவியல், இலக்கியம், பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. உலகின் மிக உயரிய விருதாக கருதப்படும் நோபல் பரிசுகள் 1901ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு பொருளியலுக்கான நோபல் பரிசு நேற்று அறிவிக்கப்பட்டது. பொருளியல் நோபல் பரிசை பிரிட்டனில் பிறந்து தற்பொழுது அமெரிக்காவில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் ஆலிவர் ஹார்ட்டும், பின்லாந்தில் பிறந்து தற்பொழுது அமெரிக்காவில் மசாசுசெட்ஸ் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் பெங்ட் ஹாம்ஸ்டன் ஆகியோரும் பெறுகின்றனர். பொருளியலில் ஒப்பந்த கோட்பாட்டில் இவர்களுடைய பங்களிப்புக்காக இருவருக்கும் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. எண்ணற்ற ஒப்பந்தங்களால் நவீன பொருளியல் கட்டமைக்கப்பட்டுள்ளது. நடைமுறை வாழ்க்கையில் ஒப்பந்தங்களையும் அதேவேளை ஒப்பந்த வடிவமைப்பில் உள்ள எதிர்பாராத வலுவான சிக்கல்களையும் புரிந்து கொள்வதில் ஹார்ட்டும் ஹாம்ஸ்டமும் உருவாக்கியுள்ள புதிய கோட்பாட்டு கூறுகள் உதவிகரமானவையாக இருக்கின்றன. இந்த ஆண்டு பொருளியலுக்கான நோபல் பரிசு பெறுவோர் பற்றிய விவரங்களை ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோம் நகரில் நேற்று அறிவியலுக்கான ராயல் ஸ்வீடிஷ் அகாதமியின் செயலர் பேராசிரியர் கோரன் கே ஹன்சன் அறிவித்தார். The Royal Swedish Academy of Sciences has decided to award the Sveriges Riksbank Prize in Economic Sciences in memory of Alfred Nobel for 2016 to Oliver Hart and Bengt Holmström for their contributions to contract theory. குவியலாக ரூபாய் நோட்டு துண்டுகள், ரயில் கொள்ளை பணமா என சந்தேகம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காவிரி உயர்நிலை வல்லுநர் குழு ஆய்வறிக்கையை தாக்கல் செய்ததும் கர்நாடக அரசு காவிரியில் நீர் திறந்து விட வேண்டும் என புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி நேற்று திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், சிங்கப்பெருமாள் கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்குமாறு கூறியும் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் பாராமுகமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடைமடை பகுதிகளில் சம்பா சாகுபடி செய்ய முடியாத நிலை இருந்து வருகிறது என்ற நாராயணசாமி, உச்சநீதிமன்றம் தலையிட்டு காவிரி நீர் ஆணையத்தின் இடைக்கால தீர்ப்பை கர்நாடக அரசு முழுமையாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரினார். காவிரி நதிநீர் இல்லாமல் சம்பா சாகுபடி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் உச்சநீதிமன்றமானது தலையிட்டு ஏற்கனவே காவிரி நதிநீர் ஆணையம்
கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் இடைக்கால உத்தரவை முழுமையாக கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல இப்பொழுது அந்த ஜா கமிஷனுடைய அறிக்கை தாக்கல் செய்த பிறகு உடனடியாக கர்நாடக அரசு தண்ணீரை திறந்துவிட வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து ஈரோட்டில் அனைத்து கட்சிகள் மற்றும் தமிழ் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து விவசாயிகளின் பாதிப்பை போக்க வலியுறுத்தி ஈரோடு வீரப்பன்சத்திரம் பகுதியில் நேற்று அனைத்து கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. காவிரி நீர் பங்கீடு விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசாங்கமே உறுதிமொழி தந்தார்கள். மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கான உத்தரவாதம் தந்த அந்த மத்திய அரசாங்கம் திடீரென்று இன்றைக்கு அதை மாற்றி இருக்கிறது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. மத்திய அரசாங்கம் உடனடியாக தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு மேலாண்மை வாரியத்தை அமைத்து பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழகத்திற்கு தண்ணீர் தருகிற உரிமையை பெற்றுத்தர வேண்டும். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் ரூபாய் நோட்டுகள் சிதறி கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பன்ருட்டி அருகே கோழிப்பாக்கம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கிராமம் கொச்சிப்பாளையம். இங்கே வயல்வெளி ஓடையோரம் காகிதம் வெட்டும் இயந்திரம் மூலம் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட 100, 500 ரூபாய் நோட்டுகள் சிதறி கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிராம மக்கள் இந்த துண்டு காகிதங்களை வீடுகளுக்கு அளிக்கின்றனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வீடுகள் தோறும் சென்று அங்கிருந்த பணத்தாள் துண்டுகளை மீட்டனர். பணத்துண்டுகள் சிதறி கிடந்த ஓடைக்கரை பகுதி கிராம மக்கள் திதி கொடுக்கும் இடமாகும். அங்கு ஒரு கார் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்ததாகவும் காரில் வந்த சிலர் வெட்டப்பட்ட ரூபாய் நோட்டுகளை போட்டு சென்றிருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது. இவை பழைய நோட்டுகளாக இருப்பதால் கள்ள நோட்டுகளா அல்லது ரயிலில் கொள்ளையடிக்கப்பட்ட பணமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. 10 வாரமாக கிராமத்தில் ஒரு வாக்கிய ஓரமாக ஒரு கொண்ட மரத்துங்கீழே ஒரு 1000 நோட்டு 500 நோட்டு அங்கே கொட்டி மிஷின் தூள்களால் அரைக்கப்பட்டு கிடந்தது. இதை நாங்கள் நண்பர்களோடு போய் பார்க்கும்போது அங்கே கடந்து அதை அள்ளி பொதுமக்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. எங்கள் வாய்க்கால் ஓரமாக மிஷினால் கட் பண்ணது 1000 நோட்டு 500 நோட்டு 100 நோட்டு 50 தாள் எல்லாமே கட் பண்ணி உள்ளது. அங்கே ஆடு மேய்க்க அனைவரும் பார்த்துட்டு வந்து என்னிடம் கூறினார்கள். அதன்படி நாங்கள் போய் பார்த்தோம், முறைப்படி பார்த்தோம். எல்லாமே காசு எல்லாமே இருந்தது, உண்மையாக இருந்தது. மேற்படி ஸ்டேஷனுக்கும் பத்திரிகை ரிப்போர்ட் அனைவருக்கும் இதை தகவல் கொடுத்தார்கள். உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் கேட்டுள்ளோம். ஆயுத பூஜை உள்ளிட்ட தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் குன்னூருக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர். அங்கு இயற்கை அழகை அவர்கள் ரசிப்பதுடன் படகு சவாரி போன்றவற்றை குடும்பத்துடன் அவர்கள் அனுபவித்து மகிழ்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்குமார். தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. விஜயதசமி, ஆயுத பூஜை, மொஹரம் உள்ளிட்ட பண்டிகைகளை முன்னிட்டு தொடர்ந்து 5 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த விடுமுறை தினத்தை கொண்டாடும் விதமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். அதிலும் குறிப்பாக குன்னூர் சிம்ஸ் பூங்கா, உதகை அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம் மற்றும் காட்டேரி பூங்கா ஆகிய பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக அதிக அளவு சுற்றுலா பயணிகளின் வரத்து காணப்பட்டது. ஊட்டி சந்தோஷமா இருக்கு, போட்டிங்ல நல்லா இருக்கு, சிம்ஸ் பார்க்ல வேர்ல்ட் மேப்ல இருக்கு, ஹாப்பியா இருக்கேன். ஊட்டியில் வந்து சில போக்குவரத்து மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. கூட்டமாக இருக்கிறதுனால கிளைமேட்டு ரொம்ப நல்லா இருக்கு. பூக்கள்லாம் நிறைய பூக்கள் பூத்துருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது, மனசுக்கு இதமாக இருக்குது. கண்டினியூஸாக 5 days லீவ் இருக்கிறதுனால இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. பட் நாங்கள் குழந்தைங்க ஃபேமிலி எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாரம் முழுவதுமே பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படும் என்பதனால் முன்கூட்டியே மேட்டுப்பாளையம் குன்னூர் மற்றும் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி ஆகிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஒரு வாரத்திற்கு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக குன்னூர் சிம்ஸ் பூங்காவிலிருந்து ரா சதீஷ்குமார். கடலூர் காந்தி பூங்காவில் இதுநாள் வரை கவனிப்பாரின்றி கிடந்த காந்தி சிலை 200 கிலோ எடையுள்ள ஐம்பொன் சிலை என தெரிய வந்திருப்பது கடலூர் மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடலூரில் அண்ணல் காந்தியடிகளின் நினைவாக காந்தி பூங்கா அமைக்கப்பட்டது. 1949ஆம் ஆண்டு அப்போதிருந்த பெரியோர்கள் பலர் மக்கள் மற்றும் வணிக நிறுவனங்களிடமிருந்து பணம், நகை, வெள்ளிப் பொருட்களை நன்கொடையாக பெற்று ஐம்பொன் காந்தி சிலை ஒன்றை பூங்காவில் நிறுவினர். இந்த சிலை மீது அடுத்தடுத்து வந்தவர்கள் வண்ணம் பூசியதால் இது ஐம்பொன் சிலை என்பது யாருக்கும் தெரியாமல் போனது. நாளடைவில் சிலை பழுதாகி சாய்ந்தது.
இந்நிலையில் கடலூர் நகர மன்ற தலைவர் பன்னீர்செல்வம் பூங்காவை புதுப்பிக்கும் முயற்சியில் இறங்கிய நிலையில் இந்த சிலையின் மீதிருந்த வண்ணப் பூச்சிகளை அகற்றி சிலையை சுரண்டி பார்த்தபோது இது ஐம்பொன் சிலை என தெரியவந்தது. இது கடலூர் மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. 33 ஆண்டுகளாக இந்த பழமை வாய்ந்த காந்தி சிலை இங்கே உள்ளது. இது பராமரிப்பு காரணமாக இது மேலே ஒயிட் வர்ண பூசங்கள் போட்டு அப்போ இது வெண்கல ஐம்பொன் சிலையாக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த 200 கிலோ எடையுள்ள காந்தி சிலையில் 25% வரை தங்கம் இருப்பதாகவும் இதன் மதிப்பு 15 கோடி ரூபாய்க்கும் அதிகம் எனவும் கடலூர் நகை வணிகர்கள் கணித்துள்ளனர். சிலையை காண அதிக அளவில் கூட்டம் கூடியதால் பாதுகாப்பு கருதி சிலையை பார்க்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. சிலையை பாதுகாக்க காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஐம்பொன் காந்தி சிலை கடலூருக்கு கிடைத்த பொக்கிஷம் என மக்கள் கருதுகிறார்கள். 1949ஆம் ஆண்டு காமராஜர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அப்போ இருந்த சில தியாகிகளாலும் பொதுமக்களாலும் KSR சக்கரபாணி செட்டியார் முன்னிலையில் இதெல்லாம் டொனேஷன்லாம் வசூல் பண்ணி இந்த ஒரு பார்க்கு இது ஐம்பொன் சிலையை அப்போ ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த ஐம்பொன் சிலையினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கிறது. இப்போ பராமரிப்பு இல்லாமல் கிடந்த அந்த பார்க்கை எடுத்து இதை பராமரிப்பு பண்ணி இந்த பூங்காவெல்லாம் நல்லா அழகுபடுத்துகிறாரு. அதனால் இந்த சிலையை சுரண்டும் போது பார்த்தா ஐம்பொன் சிலையாக இருந்து இதனுடைய மதிப்பு 15 கோடி பெறும்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பார்க்கை மேலும் நல்லா நிர்வாகம் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். விழுப்புரம் அருகே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் பங்கேற்ற வினோத தீமிதி திருவிழா நடைபெற்றது. குழந்தை வரம் வேண்டி சேலை முந்தானையில் பெண்கள் நெருப்பு துண்டுகளை ஏந்தும் வினோத வழிபாடும் நடைபெற்றது. விழுப்புரம் அருகே உள்ள மரகதபுரம் கிராமத்தில் 300 ஆண்டுகள் பழமையான ஆசார்கானா மஸ்திர் பள்ளிவாசல் உள்ளது. இங்கு 10 நாட்கள் மொஹரம் விழா கடைபிடிக்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு மொஹரம் கடந்த 1ஆம் தேதி தொடங்கியது. விழாவை முன்னிட்டு சிறப்பு தொழுகைகள் நடத்தப்பட்டன. இந்துக்களும் இதையொட்டி பொங்கல் வைத்து பூஜை செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி நேற்று நள்ளிரவில் நடைபெற்றது. இதற்காக 10 நாட்கள் விரதமிருந்த இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சூலம், தீக்குண்டம், கொடி போன்றவற்றை தென்பெண்ணை ஆற்றிலிருந்து ஊர்வலமாக எடுத்து ஒற்றுமையாக தீமிதித்தனர். அதுபோல குழந்தை இல்லாத பெண்கள் சேலை முந்தானையில் 3 முறை நெருப்பு கங்குகளை வாங்கிக் கொள்ளும் வினோத நிகழ்ச்சியும் இங்கே நடைபெற்றது. நாங்கள் ஆண்டாக இது செஞ்சுன்னு தான் இருக்கிறோம். நாங்கள் என்னென்ன வேண்டுதல் பண்ணுறோமோ அது திருப்தி அடைக்கிறதாக நாங்கள் இதை பண்ணுறோம். என்னென்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்குதோ அது எல்லாமே தீராத நோய் கூட தீரும். நீங்கள் நேர்த்திக்கடன் பண்ணிக்கிறீங்க. நாங்கள் என்ன நினச்சிட்டு இறங்குறோமோ அது கண்டிப்பாக அப்படி நடந்தது. புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு ஈரோடு கஸ்தூரி அரங்கநாதர் திருக்கோவிலில் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. திரளான பக்தர்கள் இதில் பங்கேற்று பக்தியுடன் இறை வழிபாட்டில் ஈடுபட்டனர். புரட்டாசி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக ஈரோடு கஸ்தூரி அரங்கநாதர் திருக்கோவில் புரட்டாசி மாத திருவிழா கடந்த மாதம் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. உற்சவர் சுவாமிகள் நாள்தோறும் சிம்ம, அன்ன, அனுமந்த, கருட, யானை வாகனங்களில் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண நிகழ்ச்சி நேற்றிரவு நடைபெற்றது. பரிகார மண்டபத்தில் பெருமாள் உடனுரை தேவியருக்கு சிறப்பு பூஜை மேற்கொள்ளப்பட்டு சீதன பொருட்களுடன் மங்கள இசை முழங்க அவர்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஊஞ்சல் மண்டபத்தில் படியமர்த்தப்பட்டனர். அதன்பின் திருமணம், மாப்பிள்ளை அழைப்பு, பால்பழம் வழங்குதல், காசி யாத்திரை, மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹார நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. குலசை ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா மிகவும் புகழ்பெற்றது. தசரா திருவிழாவுக்காக பல ஆயிரம் பக்தர்கள் காப்பு கட்டி விரதமிருந்து வேடங்கள் அணிவது வழக்கம். தசரா திருவிழாவை ஒட்டி நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் முத்தாரம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்து வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் குலசை கடற்கரையில் நேற்று நடைபெற்றது. மகிசனை முத்தாரம்மன் வதம் செய்யும் காட்சியை பல லட்சம் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டு வழிபட்டனர்.
மொதல் வருஷம் மேசம் போட்டிருக்கேன். இன்னும் பல வருஷமும் போடுவேன். என் வேண்டுதல் என்னென்னா, என் நல்ல வேலை எடுக்கணும். அந்த வேலைனால எங்கள் அம்மா இப்போ ஒர்க் பண்ணுறது கூலியாக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு ஒரு பிரின்சஸ் மாதிரி நல்லா வாழணும். அதுதான் என் வேண்டுதல். அது நிறைவேற வரைக்கும் நான் வேண்டுதலை தொடர்ந்துகிட்டே இருப்பேன். சிலி நாட்டில் பழங்குடியின மக்கள் ஆர்ப்பாட்டம், காவல்துறை மீது கல்வீச்சு, மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிலி நாட்டில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மேபாச்சி இன மக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. சிலி நாட்டின் அரகானியா பகுதியில் மேபாச்சி இன மக்கள் பாரம்பரியமாக வாழ்ந்து வருகின்றனர். இவர்களது பாரம்பரிய வரலாற்று இடங்களை ராணுவம் பறித்து வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு உள்ளது. இந்த நிலங்களை திருப்பித் தர கோரியும் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரியும் சிலி நாட்டின் தலைநகரமான சாண்டியாகோவில் இத்தாலியா சதுக்கத்தில் 3000 மேபாச்சி இன மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்பொழுது கலவரம் வெடித்து காவல்துறை மீது கற்கள் வீசப்பட்டன. பதிலுக்கு தண்ணீரை பீச்சி அடித்தும் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் மோதிய காவல்துறையினர் ஏராளமான பேரை கைது செய்தனர். சீனாவில் நடந்து வரும் ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் பிரான்ஸ் வீரர் ஜோ வில்பரட் சோங்கா அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டு டென்னிஸ் வீரர் ஜோ வில்பரட் சோங்கா 31 வயதான இவர் கடந்த அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜோகோவிச்சுக்கு எதிரான காலிறுதி ஆட்டத்தில் முழங்கால் காயம் காரணமாக விலகினார். தற்போது குணமடைந்து ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்று வரும் அவர் ஜெர்மனியின் புளோரியன் மேயரை 6-3, 6-2 என்ற நேர் செட்களில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். அடுத்த சுற்றில் செர்பியாவின் ஜேங்கோ டிப்ஸ்ராவிக்குடன் சோங்கா களம் காண உள்ளார். இதேபோல மற்றொரு போட்டியில் ஜெர்மன் நாட்டின் 19 வயது இளம் வீரரான அலெக்சாண்டர் ஸ்வெரவ் அமெரிக்க வீரர் ஜான் இஸ்னரை 6-4, 6-2 என்ற நேர் செட்டுகளில் அதிர்ச்சி தோல்வி காண வைத்தார். அடுத்த சுற்றில் ஸ்வெரவ் உலகின் 8ஆம் நிலை வீரரான குரோஷியாவின் மரின் சிலிக்கை எதிர்கொள்ள உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடகம், தமிழகத்தில் காவிரி வல்லுநர் குழு ஆய்வு நிறைவு. வரும் 17ஆம் தேதி ஆய்வறிக்கை தாக்கல். காஷ்மீரில் 24 மணி நேரமாக சண்டை நீடிப்பு. பதுங்கியுள்ள தீவிரவாதிகளை பிடிக்க முனைப்பு. ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாதிகள் தாக்கும் அபாயம். நாடாளுமன்றம் உள்பட நாடு முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு. தமிழகத்திற்கு இடைக்கால முதல்வர் தேவையில்லை. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து. பொருளியலுக்கான நோபல் பரிசு அறிவிப்பு. 2 அமெரிக்க பேராசிரியர்கள் பெறுகிறார்கள். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.